अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்கள் 12 மதுரகவி ஆழ்வார் என்பவருக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை உண்டு. அவர் எம்பெருமானை பற்றி பாடாமல் எம்பெருமானுடைய அடியவரான ஆழ்வார் நம்மாழ்வார் அவரை பற்றி பாசுரங்களை அருளிச் செய்தார். இந்த பெருமை வேறு யாருக்குமே கிடையாது. அதைத்தான் மதுரகவி ஆழ்வாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது மற்ற ஆழ்வார்களைக் காட்டிலும் மதுரகவி ஆழ்வார் சிறந்தவர். உண்டபோதொரு வார்த்தையும் உண்ணாத போதொரு வார்த்தையும் சொல்லுவார் 10 பேருண்டிரே, அவர்களை சிரித்திருப்பார் ஒருவராயிற்று இவர் மதுரகவிகள் என்று அருளிச் செய்கின்றார் பிழலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே. மற்ற ஆழ்வார்களெல்லாம் எம்பெருமானையும் போற்றுவார்கள், சில சமயம் அவனுடைய அடியவர்களையும் போற்றுவார்கள். ஆனால் மதுரகவி ஆழ்வார் அப்படி அன்றிக்கே எம்பெருமானையும் கூட கார்க்கடை கொண்டு அந்த ஆழ்வார் நம்மாழ்வார் அவர் ஒருவரையே போற்றினார் என்கிறது அவருடைய பெருமை என்று காட்டுகின்றார்கள். அந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு என்று அவர் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தம், அதன் மூலமாகத்தான் நமக்கு 4000 திவ்ய பிரபந்தங்களும் கிடைத்தன. மதுரகவி ஆழ்வார் அருளிச் செய்த கண்ணினுன் சிறுத்தாம்பை 12000 தடவை ஜபித்தபடியினாலே நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் பிரத்யட்சமாகி ஆழ்வார்கள் அனைவருடைய பாசுரங்களையும் கொடுத்தார் என்று குரு பரம்பரை வரலாறு தெரிவிக்கிறது. ஆக இப்படிப்பட்ட பெருமையுடையது அந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தம். அதிலும் திருமந்திரம் என்று சொல்லப்படுகின்ற 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாய என்கின்ற மந்திரம், அந்த மந்திரத்தினுடைய நமஹ என்கிற நடுப்பதம் அது எதை தெரிவிக்கிறது என்றால், நாம் எல்லோரும் எம்பெருமானுக்கு மட்டுமல்ல அந்த எம்பெருமானுடைய அடியவர்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள் என்பதை தெரிவிக்கின்றது. அந்த மத்தியம பதத்தின் அதாவது நடுப்பதத்தினுடைய அர்த்தத்தை தான் இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு விவரிக்கின்றது. ஆகையினாலேதான் இது நம்முடைய திவ்ய பிரபந்தத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தினமாலையிலே அருளிச் செய்கின்றார். வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை ஆர்த்த புகழாரியர்கள் அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பரியம் தேர்ந்து. இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய தாற்பரியம் அதனுடைய உட்பொருளை தேர்ந்து அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் என்று, இப்படி அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் என்று தெரிவிக்கிறார், சேர்த்தார்கள் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட கண்ணினுன் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தம் அதை அனுபவிப்பதற்கு முன்னாலே அந்த கண்ணினுன் சிறுத்தாம்புக்கு தனியனாக 2 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அதாவது வடமொழியிலே ஸ்லோகம் ஒன்றும் தமிழ் மொழியிலே ஒரு வியாக்கியானம் ஒன்றும், அதாவது தமிழ் மொழியிலே ஒரு செய்யுள் ஒன்றும் அமைந்திருக்கிறது. 2ம் மதுரகவி ஆழ்வாருடைய பெருமையை தெரிவிக்கிறது. அதை நாம் சற்று பார்ப்போம். அவிதித விஷயாந்தர சடாரே உபனிஷதாம் அபகான மாத்திர போகா விஜகுணவசாத் ததேகசேஷி மதுரகவிர் ஹிருதயே மமாவிரஸ்து. இந்த தனியிலே என்ன தெரிவிக்கப்படுகிறது? அந்த மதுரகவியானவர் என்னுடைய ஹிருதயத்திலே விளங்கட்டும், மதுரகவிஹி மம ஹிருதயே ஆவிரஸ்து, நன்றாக விளங்கட்டும் என்றார். அந்த மதுரகவிகள் எப்படிப்பட்டவர் என்றால், அவிதித விஷயாந்தரஹா ஷட்டாரேஹே, ஷட்டாரேஹே நம்மாழ்வாரை காட்டிலும் வேறு விஷயாந்தரங்கள் எதையும் அறியாதவர் இந்த மதுரகவிகள். நம்மாழ்வார் ஒருவரை மட்டுமே அறிந்தவர். வேறு விஷயங்களை என்னால் இந்த இடத்திலே விஷயாந்தரம் என்கிறது எத்தை என்னால் பகவத் விஷயத்தை என்றே ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதாவது பகவானையும் கூட இவர் ஒரு பொருளாக மதிக்கவில்லையாம். ஆழ்வார்தான் எனக்கு பகவான் என்று தெரிவித்தபடியினாலே அப்படி அவிதித்த விஷயாந்தரஹ ஷட்டாரேஹே என்று சொன்னார். அதற்கு மேலே உபனிஷதாம் உபகான மாத்திர போகைஹி, உபனிஷத் என்னால் திரமிடோபனிஷத் என்று சொல்லப்படுகிறது திருவாய்மொழி, அதாவது தமிழிலே அமைந்த உபனிஷத்து. திராவிட உபனிஷத் என்றால் அதுதான் திருவாய்மொழி. அப்படிப்பட்ட அந்த திருவாய்மொழியை வாயார பாட வேண்டும் என்று அது ஒன்றிலேயே குறிக்கோளாக இருந்தார் மதுரகவிகள். ஆஹா, அந்த திரமிடோபனிஷத்தினுடைய கான மாத்திரம் அந்த இசையிலே ஈடுபட்டு கிடந்த பாவி நின்னிசை
பாடித் திரிவனே என்று அந்த திருவாய்மொழியினுடைய இன்னிசையை பாட வேண்டும் என்பது மட்டுமே அவர் கொண்டிருந்தபடியினாலே அவரை சொல்லுகின்றார் உபகான மாத்திர போகைகி. அந்த போகத்திலே ஈடுபட்டு கிடந்தவர் மதுரகவியாழ்வார் என்று தெரிவு. உபனிஷத் உபகான மாத்திர போகைகி. அதற்கு மேலே அபிச்ச குணவசாத்து. இருந்தாலும் நம்மாழ்வாருக்கு அற்புதமான குணங்கள் இருக்கின்றனவே, அந்த குணங்களிலேயும் மதுரகவியாழ்வார் ஈடுபட்டவர். அதாவது முக்கியமாக மதுரகவியாழ்வாருடைய ஈடுபாடு என்கிறது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி, அதனுடைய இசை, அதிலே ஈடுபாடு. ஆனால் நம்மாழ்வாருடைய திருக்கல்யாண குணங்களிலேயும் அவருக்கு ஈடுபாடு இருந்தது. அபிச்ச குணவசாத்து ததேக சேஷி. அவருக்கே அடிமைப்பட்டவராக இருந்த மதுரகவி ஆழ்வார். அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வாருடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகமானது எப்பொழுதும் என்னுடைய நெஞ்சிலே விளங்கிக் கொண்டிருக்கட்டும் என்று மதுரகவி மம ஹிருதயே ஆவிரஸ்து என்று இப்படி வடமொழியிலே அமைந்த தனியன் தெரிவிக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக இதே பொருளை சற்று வேறு விதமாக தமிழிலே ஒரு பாசுரம் காட்டுகிறது. அதையும் பார்ப்போம். வேதம் தமிழ் செய்தமாறன் நண்புறவோரேரங்கள் வாழ்வான் நேற்றம் மதுரகவி ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்றால், வேறொன்றும் நான் அறியேன், நான் எதையுமே அறிய மாட்டேன். அதாவது வடமொழி ஸ்லோகத்திலே அவிதித்த விஷயாந்தரஹா ஷட்டாரேஹே என்று சொல்லப்பட்ட அதே விஷயம் இங்கே எப்படி தெரிவிக்கிறது என்றால், வேதம் தமிழ் செய்த மாறனை அன்றி வேறொன்றும் நான் அறியேன். வேதத்தை எல்லாம் தமிழிலே அருளி செய்தார். எவ்வளவு பெரிய உபகாரம்! அதை மேலே மதுரகவி ஆழ்வார் தம்முடைய அந்த கண்ணினுள் சிற்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்திலே பாசுரங்கள் பலவற்றாலே தெரிவிக்கின்றார். வேதங்களை எல்லாம் எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையிலே தமிழ் பாசுரங்களாக அருளி செய்தார். வேதம் தமிழ் செய்த மாறனை அன்றி வேறொன்றும் நான் அறியேன். வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன். அவருக்குத்தான் ஷடகோபன் என்று பெயர். ஷடம் என்று ஒரு வாயுவா. அந்த வாயு நம்மை தாக்கினால்தான் நமக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களிலே ஆசை உண்டாகிறதாம். அதே போல இந்த நம்மாழ்வார் பிறந்த காலத்திலே அவரை தாக்குவதற்காக அந்த ஷடம் என்கிற வாயு அப்படி அந்த ஒரு காற்று அது வந்த பொழுது அதை என்ன செய்தார்? ஹும் என்று கோபித்து விரட்டி விட்டாராம். உடனே இவரிடத்திலே அஞ்சி அந்த ஷடம் என்ற காற்று இவரிடத்திலே படாமலே பற்றாமலே போய்விட்டதாம். ஆகினாலே இவருக்கு ஷடகோபர் என்கிற ஒரு பெயர் ஏற்பட்டு விட்டதாம். அதை இங்கே இந்த தனியிலே காட்டுகிறார்கள். அப்படி வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் என்னால் என்ன பொருள் கிடைக்கிறது என்னால், தமக்கு ஏற்பட்ட அந்த சாட்டியம் அதை போக்கினது ஆச்சரியம் அல்ல, எனக்கும் அந்த சாட்டியத்தை போக்கினார். என்னுடைய அறியாமையையும் என்றோ அவர் கோபித்து விரட்டினார் என்கிறாராம் மதுர கவிகள். ஆஹா, அப்படி வேதம் தமிழ் செய்தவர் அவர். மாறன் என்றால் இந்த உலக இயல்புக்கு சேர அப்படி மாறிக்கொண்டே இருந்தவர் அல்ல, எப்பொழுதும் மாறாத தன்மையாக அப்படி இருந்தவர். வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன். அவர் அவதரித்த ஊர் எது என்றால் வன்குருகூர் என்று வள்ளல் தன்மையுடையதான திருக்குருகூர் என்கிற ஒரு திருத்தலம், ஒரு திவ்ய தேசம். அந்த திருக்குருகூருக்கு வன்மை என்றால் எது? வன்மை என்றால் நம்மாழ்வாரையே நமக்கு கொடுத்திருக்கிறதே, இதை விட வேறு என்ன வன்மை வேணும்? அப்படிப்பட்ட வன்குருகூர் ஏறு அந்த அதாவது திருக்குருகூர் என்கிற நகரத்திற்கு இவர்தான் மிகவும் பிரதான தலைவர் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இவர் அவதரித்தபடியினாலேதான் அந்த திருக்குருகூருக்கே பெருமை ஏற்பட்டு இப்பொழுது அந்த திருக்குருகூர் என்கிற திவிதேசத்தினுடைய அந்த திருக்குருகூர் என்கிற பெயரே கூட மறைந்து இப்பொழுது அது ஆழ்வார் திருநகரி என்றுதான் வழங்கப் பெறுகிறது. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அது ஒரு ஊர் அல்லவா, அது ஆழ்வார் திருநகரி என்றே வழங்கப் பெறுகிறது. ஆகினாலே திருக்குருகூரிலே அவதரித்து அந்த திருக்குருகூருக்கே பெருமை சேர்த்தவர். ஆகினாலே அவரை வன்குருகூர் ஏறு என்று மதுரகவி ஆழ்வார் தெரிவித்தாராம். அப்படிப்பட்ட அந்த வன்குருகூர் ஏறு நம்மாழ்வார் அவர்தான் எங்களுக்கு வாழ்வளித்தவர் என்று மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார். வேறொன்றும் நான் அறியேன், வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வு, எங்கள் வாழ்வு என்று மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதாவது எனக்கு அவர்தான் உஜ்ஜீவனத்தை அளித்தவர் என்று அருளி செய்பவர் யாரென்றால் மதுரகவியார் என்று அவருடைய பெயர், அந்த ஆழ்வாருடைய பெயர். இப்படியெல்லாம் சொன்னவர் யார் என்றால் மதுரகவி ஆழ்வார்.
அப்படிப்பட்ட மதுரகவியார் அவரே எம்மை ஆழ்வார். அவர்தான் எங்களை எல்லாம் ஆளுபவர், அவர்தான் எங்களுக்கெல்லாம் நன்மையை கொடுப்பவர், அவரே எமக்கு அரண் என்றால் அவர்தான் எங்களுக்கு ரட்சகர் என்று இந்த இரண்டாவது தனியன் அந்த தமிழ் தனியனிலே இந்த அர்த்தம் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது முதல் தனியனிலே அந்த மதுரகவி ஆழ்வார் என்னுடைய நெஞ்சுக்குள்ளே வளங்கட்டும் என்று வடமொழி தனியன் சொன்னது. ஆனால் இந்த தனியன் என்ன தெரிவிக்கிறதுனா அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வார் தான் நம்மை எல்லாம் காப்பவர். ஏனென்றால் ஆச்சாரியருடைய அபிமானம்தான் நமக்கு உத்தாரகம், அதுதான் நமக்கு உய்வை பெருவிக்கும் என்கிற உயர்ந்த அர்த்தத்தை அவரன்றோ காட்டி கொடுத்தார். அப்படி அவர் காட்டி கொடுக்கவில்லை என்றால் நாம் எப்படி அதை தெரிந்து கொண்டிருக்க போகிறோம்? ஆகையினாலே இப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தம், அதாவது வேறொன்றும் நான் அறியேன் என்று நம்மாழ்வாரை அன்றி நான் அறிய மாட்டேன், அது கண்ணியனுடைய முதல் பாசுரத்திலேயே தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித் திரிவனே என்று அருளி செய்தார் மதுரகவி ஆழ்வார். அதையே குறிக்கொண்டு இந்த இடத்திலே மதுரகவி ஆழ்வார் இப்படி அருளி செய்தார் என்று காட்டப்பட்டிருக்கிறது. வேதம் தமிழ் செய்த மாறனையன்றி வேறொன்றும் நான் அறியேன் என்று அந்த ஆச்சாரியாபிமானம், அந்த ஆச்சாரியருடைய அபிமானத்திலே ஒதுங்கி இருத்தல், அதுதான் நமக்கு பெரிய பேற்றை தரும், உய்வை தரும் என்பதை நமக்கு நன்றாக காட்டி கொடுத்தவர். ஆகையினாலே அப்படிப்பட்ட மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே, எமக்கு அரண் அவரே என்று இப்படி இந்த தனியன்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு மேலே அந்த மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த அற்புதமான திவ்ய பிரபந்தம் கண்ணினுள் சிறுத்தாம்பு என்கின்ற திவ்ய பிரபந்தம், அதில் உள்ள பாசுரங்களை ஒவ்வொன்றாக அனுபவித்து மகிழ்வோம். அடுத்த நிகழ்ச்சி முதலாக